போடுங்க. இயக்குனர் செந்தில்குமார் அவருக்கு படத்தின் இயக்குனருக்கு நமது செயலாளர் திரு பேரரசு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக கேமராமேன் அடுத்தபடியாக நாயகன் சிவரி சார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக ஒளிப்பதிவாளர் ஆர்தடிய வில்சன் சார் அவர்களுக்கு செயலாளர் அவர்கள் கொண்டாடி கொடுத்தார். கோ டைரக்டர் பஹருதீன் அவர்களுக்கு நமது செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். கோ டைரக்டர் விஜயகுமார் அவர்களுக்கு நமது தலைவர் பொன்னாடை போர்த்துவார். கோ டைரக்டர் ராஜன் அவர்களுக்கு நமது ஜாயிண்ட் செக்ரட்டரி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். ஜிவி குமார் ஸ்கிரிப்ட்ல இருந்தவர் ஜிவி குமார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அருண் சந்திரன் அவர்களுக்கு நம்பிராஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அருண் வினோத் அவர்களுக்கு சாய்ராமிக்கு அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அருணாச்சலம் அவர்களுக்கு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு நடிகராக ஒரு பருவம் பெற்று நேரத்தில் கிளாப்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு ஒருத்தர் நடித்து இந்த மேடத்துக்கு பேச விட நீங்கள் நடிகரை வந்திருக்கீங்க. சங்க தலைவர் எஜமான் பண்ணு சின்ன கொண்டு பண்ணலாம் அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. நடிகர் அது இந்த படத்தில் அங்கேயும் கிளாப்ஸ் வாங்குறீங்க. தேட்டரில் அங்கேயும் கிளாப்ஸு இங்கே வர வழியில் படிப்பாங்க தலைவர். ஏன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். ஒரு சங்க தலைவர் ஒரு நல்ல ஒரு துரோத்த ஒரு கேரக்டர் ஒரு நடிகரை வந்து நடிச்சிருக்காரு. நான் பார்த்துருக்கேன். 2 சீன் 3 சீன் வரும். அதெல்லாம் ஒரு நடிகருங்கிற புத்தனை பதியாது. ஒரு துரோட்ட ஒரு கேரக்டர் வரும்போது அது ஒரு நடிகராக மக்களும் ஒத்துக்குவாங்க, இண்டஸ்ட்ரியும் ஒத்துக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் உதயகுமார் ஒரு நடிகராக பராமரிச்சிருக்கிறார். அதற்கு நம்ம இயக்குனர் செந்தில்குமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் நடிகராகிட்டீங்க, கொஞ்சம் பிஸி ஆயிடுவார், அதனால் நிம்மதியாக இருப்போம். அதனால் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. கொஞ்சம் நிம்மதியாக கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. இந்த படத்தில் நடித்த அனுபவம் பெற்று நம்ம நடிகர் ஆடியோ பேசுகிறார். முதலே மேட்ரு செட் பண்ணிட்டு நான் உண்மையாக அந்த கதையோட அந்த கேமரா இப்போ கேமரா மூமெண்ட்டை தனியாகவே நம்ம ஃபீல் பண்ண முடியாது. கருடனோட மேலே வரும், அங்கேருந்து ஆரம்பித்தாயா உண்மையில் அது டோன் அந்த அந்த ரக்கட்னஸ்னுடைய அந்த சப்ஜெக்டில் இருக்க அந்த ரக்கட்னஸ் அந்த டோனில் கொண்டு வந்த தம்பி ஆர்தர் வில்சனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை. அதான் அனைத்து எடிட்டர் ரொம்ப சூப்பராக எடிட்டர் வந்திருக்காரேன். எடிட்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் குறிப்பாக சொல்லணும், அந்த ரெக்கட்னஸை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணி. அதாவது செங்கல் சூளைக்கார வச்சிருக்கிறவங்க வீடு எப்படி இருக்கு அது மேட்சிங்காக இருக்கு. இந்த நண்பனோட பேர் அந்த லாரிகளை ஓட்டிட்டு இந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் முறையோடு ஒட்டி வருகிற அந்த அந்த காட்சிப்படுத்துதல் இருக்கு பாருங்க, அது எக்ஸலண்ட்டாக எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரெக்கட்னஸ் டோட்டலாக பியூட்டிஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட். அதை மீறி சொன்னால் ஸ்க்ரீன் பிளே, யுவனோட மியூசிக் வந்து கொண்டாடிங்க. அது இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த வர்ற பிளாக்ல இவர் அந்த சின்ன வயசுலேயே அந்த
அந்த சாமி கோயிலில் அந்த அந்த வெறி பிடிச்ச மாதிரி சாமி ஆடுற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணி அதை கொண்டாந்து இன்டர்வல் பிளாக்கில் லிங்க் பண்ணி எங்கே உங்கள் இன்டர்வலில் எல்லாமே ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மயான அமைதி எல்லாம் பயந்துட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ ஒரு படம்னா இந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்கறத ஒரு மிகச்சிறந்த படம். அந்த மிகச்சிறந்த படத்தை இயக்கியவர் நமது சங்கத்தோட பெருமை மிக்க உறுப்பினர் திரு துரைசேகர் என்பது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். துரைசேந்தில் அவர்கள் அடுத்து இந்த படம் குறித்து பேசுவார். ரொம்ப நன்றி சார், பெரிய பெரிய வார்த்தைகள் சொன்னீங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம படம் போடுறதுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஏன்னா நான் பாலுமேந்திரா சார்கிட்ட சேர்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தில் தான் நான் சார்கிட்ட சேர்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு உலகநாதன் சொல்லி இந்த சங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல. அந்த டைம்லேயே நான் சங்கத்துக்கு வருவேன், சங்கத்தோடு தான் சில வேலைகள் செய்வோம். அப்படியே பாலுமேந்திரா சார்கிட்ட சேரும் போதும் ஒரு சங்கத்தில் வகுப்புகள்லாம் எடுப்பார். அந்த டைம்லேருந்து சங்கத்தோட இணைஞ்சு சினிமான்றது எனக்கு ஒரு ஃபேமிலி. நம்ம என்ன ஊர்லேருந்து வந்திருப்போம், இங்கே நமக்கு எது ஃபேமிலி அப்படின்னு நம்ம தேடும் போது சங்கம் தான் நமக்கு அப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சங்கத்தோட ஒரு கனெக்ட் இருந்திருக்கு எப்பயுமே எனக்கு. இன்னைக்கு இந்த சங்கத்து உறுப்பினர்களோட நம்ம இந்த என்னோட படத்தை பார்த்து எல்லாரும் ரசித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு படம் பார்த்த குடும்பத்துக்கு படம் காட்டுறதுல ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. அவங்க வந்திருந்த எல்லாருக்கும், படம் பார்த்து ரசித்த எல்லாருக்கும் உங்களை நன்றி. உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் என்ன திருத்திக்கிறதுக்காக இல்லை எதாவது மேம்படுத்திக்கிறதுக்கு என்னவோ அதை நம்ம பேசலாம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பட கதாநாயகன், வெற்றி நாயகன், ஒரு கிராமத்தை ஜெயிக்கிறதுல சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷம் எதுவுமே வராது. ராமராஜனை ஜெயிச்சு கொடிவெட்டி பார்க்கும்போது அவர் கிராமத்தானை பார்க்கும்போது ஒரு கிராமத்தான் ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு, ரஜினி ரேஞ்சுக்கு, விஜயகாந்த் ரேஞ்சுக்கு ஒரு பார்க்கில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் நம்ம கிராமத்தான் சூர்யா இருக்கு. நம்மளோட சூர்யாவோட அந்த கருத்தை பகிர்ந்துப்பார். எல்லாருக்கும் வணக்கம். சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்து சென்னை மெட்ராஸில் இருக்கா இல்லை எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஊரில் அதான் கேட்டிருப்பேன். சென்னைங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கப்ப சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே எனக்கு நடிகன்ற ஒரு பேரையும் கொடுத்து என் குடும்பத்துக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்த இந்த இயக்குனர் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்கிறேன். சினிமா தேடி வர அத்தனை பேருக்கும் முதல் கடவுள் அப்படின்னா இயக்குநர்கள் மட்டும்தான். இந்த நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வராங்க. அப்படி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு இந்த இயக்குநர்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி ஒரு நடிகனா இங்கே நின்று உங்கள் முன்னாடி நான் ஒரு வாழ்த்து வாங்குறது இதுதான். இத்தனை வருஷம் நான் 24-25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்தில் எனக்கு முழுமையான மரியாதை இதுதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சார் சொல்கிற மாதிரி ஒரு கதை நாயகனா என்னை ஆக்கி எனக்கு எல்லா பேரும் முன்னாடியும் ஒரு நம்பிக்கை கொடுத்த இயக்குனர் வெற்றிமாறன் அண்ணனுக்கும், என்னை நடிகனை அறிமுகப்படுத்திய சுசீந்திர அண்ணனுக்கும், அதிலிருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் உங்கள் மூலமாக நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சுரேஷ்குமார் அண்ணன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் எப்படி போகிறேன் ஒரு பழக்கம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, நடிகனாருக்கு தான் நம்ம முயற்சி பண்ணி வந்தோம், கதைநாயகனாருக்கு நம்ம நினைக்கவே இல்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஏதோ நம்மளுடைய விடாமுயற்சி இறைவனோட ஆசீர்வாதத்தால் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது தெரியாமல் நான் இது இருக்கிறப்ப எனக்கு கரெக்டாக சுரேஷ்குமார் ஞாபகம் வந்தார். இந்த நேரத்தை தயாரிப்பாளர் குமாரனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிடணும். ஒரு பணம் போட்ட தயாரிப்பில் மட்டும் இல்லாமல் இதை இவ்வளவு நாள் எனக்கு மேனேஜராக இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் என்னை ஒரு நடிகனாக என்னை தவற விட்டுறாமல் என்னை நான் இந்த மேடத்து பார்ட்னருக்கு குமாரங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த படம் முழுசாக ஒரு டிசைன் பண்ணி இது நிற்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக குமாரன் அண்ணன். அவர் இல்லாமல் இல்லை. இந்த மரியாதை எனக்கு இந்த சார்ந்த ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் நல்லா வருதுன்னா தயாரிப்பாளரும் ஹீரோவும் இயக்குனர் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற உதவி இயக்குநர்கள் கண்டிப்பாக அவங்களோட உழைப்பு இல்லாமல் எதையுமே வந்து ஒரு முழுமை அடையாதுன்னு சொல்லுவாங்க. உதவி இயக்குநருக்கு டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும், இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என்னோட சார்பாகவும் என் குடும்பத்தோட சார்பாகவும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் நீங்கள் கொடுத்த வாய்ப்பை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணே, மறக்க முடியாதுண்ணே, சந்தோஷமாக இருக்குண்ணே. பல ஃபோட்டோக்கள்ண்ணே நம்ம ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஃபோட்டோ கொடுத்துட்டாலும் ஃபோட்டோ கொடுத்துட்டு திரும்பி போயிட்டு போகிறதுல டக்குனு அடுத்த கம்பெனி பிறகு ஃபோட்டோ கிடைக்காது. ஏன்னா அப்படின்ட்டு இன்னும் 2 கம்பெனி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நடக்கும். பேராசிஸ் ஆஃபீஸில் 2 ஃபோட்டோ கொடுத்து 1 கொடுத்துருப்போன்னு சொல்லுவாங்க. நம்ம பேராசை விடாது, ஒரு 2 3 கொடுத்துருது. ஒவ்வொரு மூடை பொறுத்து ஒரு அஸ்டனுக்கு பார்க்க அவர் பிடிச்சுன்னா இது பிடிக்கட்டும், டேரக்டர் பார்க்க பிடிச்சி இது பிடிக்கட்டும் அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று நிற்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணே, ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. நான் சில இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், சென்னைக்கு வரக்கு முன்னாடி எஜமான் படம் பார்க்குறப்ப தலைவர் ரஜினி சாரை காட்டணும்னு அந்த எல்லோரும் பேப்பர் அள்ளி எறிவாங்க. எல்லாருமே அந்த காட்டு வச்சு டெக்னிச்சு வச்சுக்கிடுவோம். நானும் அப்படி பல டெக்னிக் சரியாக வச்சு நானும் என் ஃப்ரெண்டும் தலைவரை காட்டணும்னு எந்த பேப்பர் அள்ளி எரிஞ்சிட்டேன். திருப்பி கீழே குறிஞ்சி பேப்பரில் டக்குன்னு சட்டையை காட்டி எரிஞ்சிட்டேன். எரிஞ்சு முடிச்சுட்டு திருப்பி படம் முடிகிற வரைக்கும் அந்த சட்டையை தேடிக்கிட்டே கிடந்தேன். என்னால் சட்டையை எடுக்கவே முடியலை, ஆர்வத்தில் எரிஞ்சிட்டேன். கூட்டம் ஆடிக்கிட்டே இருக்காங்க, சட்டை கீழே குடிஞ்ச வரைக்கும் படம் முடிகிற வரைக்கும் என் தலைவனை பார்க்க முடியலை. அப்பேற்பட்ட என் சட்டை தொலைஞ்ச காரணமாக இருந்த ஒரு மனுஷங்கிட்ட வந்து என் அண்ணங்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் கூட நடிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. உண்மைக்கு இறைவனுக்கு நன்றினேன். படத்தோட வெற்றியின் முழு காரணமாகவும் பின்னாடி இருந்து செயல்பட்ட இவரது குருநாதரை பற்றி அவர் பேசுகிறார். அதான் விட்டுட்டேன் சார், ஞாபகப்படுத்தினார். வெற்றிமாறன் சார் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். ஏன்னா நான் அவரோட விடுதலை படத்தோட அந்த ஒரு ட்ரைன் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூஷனுக்காக 4 படம் பண்ணிட்டேன். ஒரு சின்ன கேப் அந்த கோவிட் டைமில். அந்த டைமில் அடுத்த ப்ராஜெக்ட் லேட் ஆகிட்டே இருந்தது. நமக்கு என்னென்னா ஒரு இடத்துல நம்ம தேங்கும் போது நமக்கு ஒரு ஒரு மனசில் நிறைய நமக்கு குழப்பம் இதெல்லாம் வரும். அதை நம்ம மறந்துட்டு அவர் ஒரு பாயிண்டில் எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டாரு. அந்த டைமில் எனக்கும் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலை செஞ்ச இடம் தான், நம்ம போய் வேலை செய்யறதுல எந்த இதுவும் நமக்கு இல்லை. அதனால நான் போயிட்டு அந்த விடுதலையில் அந்த ட்ரைன் சீக்வன்ஸ் மட்டும் அவர் கூப்பிட்டதுக்காக நான் போயிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு சூரி சார் அங்கே வந்தார். அப்போ நாங்கள் பார்த்தோம், சார் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஞாபகம் வரதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த நான் அங்கே வேலை செஞ்சது கூட ஒரு உந்துதலாக இருந்திருக்கும், ஒரு ஞாபகப்படுத்துறதா இருந்திருக்கலாம். ஸோ அதனால நம்ம தேங்காமல் நம்ம பயணிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த இடமும் அங்கேருந்து வெற்றி சார் இந்த ப்ராஜெக்ட் செட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்து இந்த ப்ராஜெக்டை வெளியில் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ இந்த இடத்துல நான் வெற்றி சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். திரு பக்ருதீன் அவர்களை ஏற்புரை வழங்குவார். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அதாவது ஃபஸ்ட்டு சார் தான் மீட் பண்ணேன் சார். எல்லாமே கதையில் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை நம்ம ஃபாலோ பண்ண போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். எல்லாம் அதாவது கதையை ஃபாலோ பண்ணணும் மெயினாக தான். இது வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ. எல்லோரும் நல்லா கைதட்டி இருந்தது, ரொம்ப இதாக இருந்தது. இப்போ சூரியகாருக்கு ஒரு சீனில் பார்த்துருக்கீங்க, கர்நாடக கைப்பட்டதில் கண்ணில் வீங்கிருச்சு அப்படின்னு. அது மேக்கப் இல்லை, உண்மையாகவே அவருக்கு கண் வீங்கதாக இருந்துச்சு. அப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார் சில சீன்கள்லாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல எல்லாம் செருப்பு இல்லாமல் எத்தனை தடவை முழுக்க பிடிச்சி ஆணி ஊற்றிச்சு பல காயங்களோட அவர் வந்து அவ்வளோ ஃபைட் பண்ணார். அது பின்னாடி இருந்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி அவரோட உழைப்பு அதில் வந்து ரொம்ப அதிகம். அது மாதிரி எங்கள் டேரக்டர் ஸ்கிரிப்டும் நீங்கள் டயலாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி ஒரு வார்த்தை கூட வைக்கிறது மாதிரியே இருக்காது. அவ்வளோ அளந்து திரைக்கதையும் வசனமும் அப்படி வச்சுருந்தார். அப்புறம் இன்னொரு இதில் பெரிய வித்தியாசம் மற்ற படங்களுக்கு இதுக்கு உள்ளது, நம்ம கேமராமேன் சார் 2-3 லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ்அப்ஸாக இருக்கட்டும், ஒய்டாக இருக்கட்டும், அது ரெகுலர் ஜூம் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு டோன் மாத்திரம் இல்லை, மேக்கிங்கில் வந்து அவ்வளோ ரொம்ப வித்தியாசங்கள்லாம் காமிச்சிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் இருந்தது. நம்ம உதவி இயக்குநர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். நிச்சயமாக அவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் ஒரு ரசிச்சதுக்கு வந்ததுக்கு கலந்துக்கிட்டதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வெற்றி கிடைக்கணும் என்ற வாழ்த்துறையோடு
நிறைவு செய்கிறேன். வணக்கம். இயக்குனர் வெற்றி. அதே மாதிரி சூரி நம்ம ஒரு காமெடியாக பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணிக்கிறான். ஒவ்வொரு ஆக்டிங் ஒவ்வொரு சீன்லையும் அந்த ஆக்டிங் வந்து எல்லாம் கொஞ்சம் பிசர்னா திருப்பி காமெடி இமேஜ் வந்துடும். எங்கேயுமே அது வராமல் டைலாக் டெலிவரியும் சரி, ஆக்டிங் சரி, ரியாக்ஷனும் சரி, ரொம்ப கோணம் அடிச்சிருக்கீங்க சூரி. அது ரொம்ப ரிஸ்கான விஷயம். கொஞ்சம் பிசுனாக பார்த்துக்கோ. அப்புறம் இந்த படத்தை ஒரு கருத்து என்ன சொன்னால் ஒரே வரி தான். மகாபாரதத்தில் கர்ணன் விசுவாசத்துக்காகவே வாழும். நம்ம நிற்கிறது தவறான இடத்துல இருக்கிறோம் தெரிஞ்சால் கூட கடைசி வரைக்கும் விசுவாசத்துக்காக செத்து போவார். ஆனால் மகாபாரதத்தை விட இந்த கருடன் ஒருபடி மேலே. ஏன்னா கதை கடைசி வரைக்கும் நியாயத்து பக்கம் போகவே இல்லை. அவருக்கு தெரியும் தர்மம் எங்கே இருக்குது, நியாயம் எங்கே இருக்குன்னு கருணுக்கு தெரியும். இருந்தாலும் விசுவாசத்திலேயே மனுஷன் உயிரை விட்டார். ஆனால் இதில் நம்ம சொக்கன் விசுவாசம் ஆனால் எங்கே நியாயத்தின் பக்கம் வரணுமோ அங்கே வந்துட்டார். அதனால தான் சொக்கன் கதாநாயகன். விசுவாசம் இருந்தால் கூட நியாயத்தின் பக்கம் வரணும் தர்மம். அந்த தர்மம் மகாபாரதத்தில் இல்லாத கர்ணன் கேரக்டர் இல்லாத தர்மம் இந்த கடவுள். அது வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.